இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நீதிமான் செழித்து வளருவான். த ரைச்சியஸ் வில் ப்ராஸ்பர் அண்ட் க்ரோ. வசனம் சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல வளருவான். இந்த வசனத்தில் தாவீது தாசன் நீதிமானின் வாழ்க்கையை 2 மரங்களுடன் ஒப்பிடுகிறார். இந்த நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்றால் பாருங்க, பாவம் மற்றவன் கிடையாது. அவன் எப்படின்னா தேவனுடன் உடன்படிக்கையில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நீதிமான். பாருங்க, தேவன் தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் அவர் செய்து முடித்த அந்த வேலையின் மூலம் தேவன் நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார். பாருங்க, சிலுவையில் நம்ம சாபம், நம்ம பாவம், வியாதி, இல்லை தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து பாருங்க, பிசாசு தலையை நசுக்கினார், நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ நம்முடைய பாவத்தை சுமந்து இல்லை அவருடைய நீதி நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்சை பார்க்குறோம்ல, அவருடைய நீதி நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாவத்தை அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் சுமந்தார். அதனால தான் நீங்களும் நானும் தேவனுடன் சரியான அந்த நிலையில் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதெல்லாம் நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்போது நாம் கிறிஸ்துவில் நீதிமான்கள் இல்லையா? இந்த சங்கீதம் 92:12 ஒரு டிபிடி வேர்ஷனில் படிக்கிறேன். ஆம், உம்முடைய எல்லா காதலர்களையும் பனைமரங்களைப் போல செழிக்க செய்திருக்கிறீர் பாருங்கள், ஒவ்வொருவரும் வெற்றியில் வளர்ந்து பலத்துடன் நிற்கிறார்கள். நீதிமான்கள்னா யாரு? இல்லை, தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை தேவன் பனைமரங்களைப் போல செழிக்க செய்திருக்கிறாராம். இந்த பனை மரம் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் நடப்பட்டாலும் அது வறட்சியான சூழ்நிலையில் கூட அந்த மரம் எப்பவுமே பசுமையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். வேதத்தில் இந்த பனை மரங்கள் அப்படின்னாலே நீதியையும் செழிப்பையும் குறிக்குது. இந்த பனை மரம் பார்த்திங்கன்னா அதோட வேர் ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்போ எந்த புயலும் காற்றும் வரும்போது அது விழாது இல்லையா? அது மட்டும் இல்லை, அது கனி கொடுக்கும் பாருங்க. அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த மரம் நேராக இருக்கும் பாருங்க. எந்த இடர்கள் வந்தாலும் அது பொருட்படுத்தாதபடி அதோட வேறு ஆழமாக இருக்கிறதுனால, வலிமை உள்ளதாக இருக்கிறதுனால அந்த மரம் எப்போவுமே ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் பாருங்கள், நம்ம வறட்சியான காலங்களில் இருந்தாலும், நம்ம சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், இல்லை நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும், நாம் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நம்மை வீழ்த்த முடியாது. இந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கே ஒரே காரணம் இந்த வேர் தான் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேர் எதுனா தேவனுடைய வார்த்தை இல்லையா? அடுத்தது லீபனோனில் உள்ள கேதுருவை போல். அப்போனா இந்த கேதுரு மரம் எப்படி இருக்குமா? நீண்ட ஆயுள் உள்ள மரம் என்று பார்க்கிறோம். ரொம்ப வலிமை உள்ள மரம். இந்த மரத்தை வைத்து தான் பாருங்கள் சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது இதை பயன்படுத்தினாங்க. ஏன்னா இது அவ்வளோ வலிமை மிக்கதாக இருக்கும். பாருங்க, இந்த 2 மரத்தையும் தேவன் நீதிமானுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். இல்லை, நீதிமானுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும் என்று பார்க்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி பாருங்க. நீதிமான் எந்த சூழ்நிலையும் அவன் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா அந்த வேர் மூலம் அவன் என்ன பண்றான்? ஊட்டம் பெறுகிறான். அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தையிலேருந்து அவன் பெறுகிறான் பாருங்க. அப்போ வாழ்க்கையில் காற்று புயல் எது வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பருவ காலம் மாதிரி தான் பாருங்கள். அதெல்லாம் தற்காலிகமானதாக தான் இருக்கும். ஏன்னா நீதிமான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. சங்கீதம் 92:15 பார்க்கணும்ல, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்போது அந்த நீதிமான் பாருங்கள், அவன் வாழ்க்கையில் அவன் நிலைத்திருப்பான், அவன் உயருவான், அவன் வளருவான். அது மட்டும் இல்லை, அவன் முதிர் வயதிலும் அவன் கனி கொடுக்குறவனாக இருப்பான். மற்றவர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் பாருங்க. அவன் நல்ல புஷ்டியுமாயினா நல்ல செழிப்புள்ளவனாக இருப்பான், பசுமையுமாய் இருப்பான். பசுமைனா இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் இல்லை? அதன் காலத்தில் அதன் கனியை அவன் கொடுக்குறவனாக இருப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றியவர்கள் தொடர்ந்து கனி கொடுப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், நல்ல தீர்காயுசோடு இருப்பார்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். பாருங்கள், இந்த வசனத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் யோசேப்பை சொல்லலாம் பாருங்கள். அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லை, அவன் ஒதுக்கப்பட்டான், அவன் தனிமைப்படுத்தப்பட்டான், அவனை வெறுத்தாங்க அவனுடைய சகோதரர்கள் இல்லை.
அவனுக்கு தீமையான காரியங்களை செய்தார்கள். ஆனாலுமே தேவன் அவனோடு இருந்தார். ஏன்னா அவன் அந்த தேவனுடைய உறவில் அவன் நிலைத்திருந்தான், வேரூன்றி இருந்தான் பாருங்க. அவன் பாவம் செய்கிற சூழ்நிலையிலும் அவன் பாருங்க தன்னுடைய தேவன் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு பயபக்தியோடு அதுலேருந்து அவன் விலகி போகிறான் பாருங்க. அவன் அந்த அளவுக்கு தேவன் மேல அந்த அன்பு வைத்திருந்தான் பாருங்க. அதனால தான் பாருங்க தேவன் அவன் வாழ்க்கையில உயர்வை கொடுத்தார் பாருங்க. ஒரு காலம் வந்தது, யாரால அவன் நிராகரிக்கப்பட்டானோ அவர்களை வாழ வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்போ கூட அவன் சகோதரன் மேல அவன் கசப்பு வைக்காம பாருங்க அவர்களை வாழ வைத்தான் இல்லையா. இப்படிதான் அந்த நீதிமான் இருப்பான். தேவனுடைய சுவாபம் அவனுக்குள்ளாக இருக்கும் பாருங்க. நாமும் கூட பாருங்க தினமும் தேவ வார்த்தையில வேறு ஒன்றபடி நம்ம என்ன பண்ணணும், அந்த இருதயத்தில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம படிக்கணும் பாருங்க. ஏன்னா நம்ம சூழ்நிலையே அந்த வார்த்தையை வைத்து தான் நம்ம மேற்கொள்ளணும், அந்த வார்த்தையை வைத்து தான் நம்ம வாழணும் பாருங்க. வார்த்தையோடு வாழும் பொழுது கண்டிப்பாக தேவனுடைய வாக்கு தத்தம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதை நம்ம பார்ப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வேறு ஒன்றும்படியாக எங்களை விட்டு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களை அப்படியாக வழி நடத்துங்க. எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரை எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருந்து எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளரும்படியாக இயேசு நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.